லாஸ்டா செட்ஸ் கொஸ்டின்ஸ் முடிஞ்சா அடுத்தது வந்து ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடும், மனமனன்னு போயிடும். பெரிய லெவல்ல ஒரு சாப்டர் கிடையாது இது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இஃப் எக்ஸ் பிளஸ் 1, y minus 2 equal to 3, 1 find the values of x and y. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x plus 1, y minus 2 equal to 3, 1. So the first value எடுத்து 3 க்கு ஈக்குவேட் பண்றோம், இது எடுத்து 1 க்கு ஈக்குவேட் பண்றோம். x plus 1 equal to 3, x equal to 2. அதே மாதிரி y minus 2 equal to 1, y equal to 3. சரியா? இது கொடுத்தா அடுத்த செகண்ட் क्वेश्चन எழுதுங்க பாத்துடலாம். அப்பா நீ மார்க் கொடுத்தத முடிச்சிட்டே என்ன முடிச்சது மிஸ்டா? புரியுது மணி வந்துருச்சு. எந்த ரைட் ஆஃப் ஆச்சு? கரெக்டா சொல்லுங்க. அப்ப நீ பிசிக்ஸ்ல பாருங்க. Reflection. செக் பண்ணிட்டு தாத்தாக்கு இருக்கிற வயசான காலத்துல ரிசல்ட் எதுக்கு நம்ம ரிசல்ட் தாத்தாக்கு இல்ல நாளைக்கெல்லாம் வராது பாயம். சிபிஎஸ்இ பொறுத்தவரை ரிசல்ட் வந்து 100% இல்ல 1000% ப்ராம்ப்டா வராது, வரவே மாட்டாங்க. தம்பி அடுத்து क्वेश्चन நம்பர் 2 இத அழைச்சு விடலாமா? ஏமா எங்க மழை வேலைக்கு தண்ணி வருது நகரையா? சந்தோஷம். A, B, C. Q equal to R. So நம்மளுக்கு find P cross Q and Q cross P அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதை இந்த இடத்துல ரீட் பண்ணும்போது கிராஸ் அப்படின்னு தான் ரீட் பண்ணணும். சரியா? மல்டிபிள் வராது, A into P into Q அந்த மாதிரி வராது, கிராஸ் அப்படின்னு தான் ரீட் பண்ணணும். சரியா? சோ இந்த இடத்துல P cross Q அப்படின்னா P cross Q equal to இது மாதிரி ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணி A, R அதையுமே நம்ம என்ன பண்ணலாம்? நார்மல் பிராக்கெட்ல A, R B, R C, R. சரியா? இதே வந்து Q cross P, Q cross P அப்படின்னா R, A R, B R, C இதான் வந்து இதோட வேல்யூ. சரியா? இதை முடிச்சுட்டு அடுத்து தேர்ட் ஒன்று எழுதுங்கப்பா. இது கொஞ்சம் மார்க்ஸா போயிருந்தா சரி. ஹர்ஷினி இந்த ஒரு மார்க் கம்மியா வந்து போகும்போது 2 அரையா பீஸ்களை வாங்கி போயிக்கலாம். அப்ப எப்படி நடக்குமா? சாய் சரண் என்ன மிஸ்டேக் பண்ணான்னு பாரு. last week Pavitra Avya one mark is going to that one Harish
ஹரிஸ் உனக்கு ஏ மைனஸ் பி பி மைனஸ் ஏல பிரச்சனை இருக்கு. அது என்ன கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப தடுமாறும். வேற யாருக்கும் பேப்பர் இல்ல, அவ்வளவுதான். அந்த ஏ மைனஸ் பி பி மைனஸ் ஏல தான் ஹரிஸ் உனக்கு பிரச்சனை. உனக்கு வந்து டோட்டல்ல பிரச்சனை. ஒரு 75 பிளஸ் 75 பிளஸ் 25 இது நம்ம இதை அழைச்சு விட்டுருவாமா? பண்ணீங்களா? நம்ம இந்த வாரம் டெஸ்ட் வராது, அடுத்த வாரம் அந்த ரிலேஷனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் வரும்பா. சரியா? இப்போ அடுத்து क्वेश्चन நம்பர் 3. if a equal to 1, 3, 5, 6. Question number 3. a equal to 1, 3, 5, 6. அடுத்தது b equal to அது கெவனிங் பா என்னமா வாங்கிக்கிறீங்க? b வேல்யூ வந்து 2, 4. சோ ஃபர்ஸ்ட் வந்து a cross b கேட்டுக்கிறாங்க. இது வந்து மல்டிபிள் a into b ன்னு ரீட் பண்ணக்கூடாது. a cross b அப்படினா ரீட் பண்ணனும். a cross b equal to so 1, 2, 1, 4, 3, 2, 3, 4, 5, 2, 5, 4, 6, 2, 6, 4. so இதா வந்து a cross b. so அடுத்தது வந்து b cross a equal so 2, 1, 2, 3, 2, 5, 2, 6, 4, 1, 4, 3, 4, 5, 4, 6. சோ இது சஃபிள் பண்ணி எழுதுனால ஆன்சர்ல மிஸ்டேக் கிடையாது. சரியா? அசெண்டிங் ஆர்டர் இப்படிதான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க சஃபிள் பண்ணி எழுதினாலும் பிரச்சனை இல்ல. இது முடிஞ்சதுன்னா क्वेश्चन நம்பர் 4 எழுதுங்கப்பா. ஃபோர் மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வரும். அது மட்டும்தானவா? 25 out of 10. ஓகேங்களா? இதுவா உங்க கை வேணுமா? உங்க கை தனியா தரப்பா. ஆனா எனக்கு உணவு போயிடாது. மேல வச்சு இதுக்கே சமைக்கலாம். இல்ல இது வேணாம்பா. இல்லாத கிளாஸ்க்கு வரல, இருக்கிற கிளாஸ் வாங்க. சயின்ஸ் கிளாஸ் வந்து அந்த பேப்பர் வாங்கி அம்மா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் எழுதி போற நீங்க ட்ரை பண்ணலாம்ப்பா.
Question number 4. If A equal to 1, 2, 3. அடுத்தது B equal to x bar x belongs to L. So இது நான் உங்களுக்கு சொல்லி தரல, பட் தேவையில்லைன்னு சொல்லி விட்டுட்டேன். X bar x belongs to L. X is a natural number. அடுத்து என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா x is a prime number less than 5 அப்படின்னு இருக்கிறாங்க. So x is a prime number less than 5. So less than 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன நம்பர் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 2, 3 இது மட்டும் தான் வரும். லெஸ் தேன் அப்படிங்கும்போது அந்த நம்பர் கன்சிடர் பண்ணக்கூடாது. சரியா? சோ இதை வச்சு அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிங்கப்பா. 5th ஒன் சால்வ் பண்ணிருங்க. 6th ஒன் நீங்க தான் சால்வ் பண்ணணும். 7th ஒன் 8th ஒன் 8th வரைக்கும் சால்வ் பண்ணிப்பாங்க. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் தான். சால்வ் பண்ணிட்டே வாங்க. டவுட் இருந்தா கேள்வி சொல்லிட்டாங்க. ஏமா x bar x belongs to n. n na natural number, w na whole number. So x is a prime number less than 5. Less than 5 na 2, 3 மட்டும் வரும். Less than 5 na 5 கன்சிடர் பண்ணக்கூடாது. நாளைக்கு லீவ் தாங்களா? லீவ் பேப்பர் பார்த்துட்டு ரூம்ல போய் லாக் பண்ணி ரூம்ல உட்காந்து பேப்பர் திருப்பி திருப்பி பார்த்துட்டு சொல்லி பார்த்து
நம்ம பூசிக்கிறது ஏர் ஓபன் பண்ணா இந்த ரீசார்ஜ் தெரிஞ்சு வெளியே பார்க்கணும். நம்ம ஏர் பண்ணிட்டு இதை பார்க்குறது இப்போ ஸ்டடி இதை வந்து கையில் ஓப்பன் இப்போ இந்த கொஸ்டின் டவுட் வருது இந்த தமிழ்ல 01 பாஸ்வேர்ட் இது வந்து நீ ஷார்ட்டா போட்டு 01 பாஸ்வேர்ட் கொஸ்டின் ஒரு ஷார்ட் ஆகி அதாவது நமக்கு புரியுற மாதிரி 01 பார்ட் 1 கொஸ்டின் நம்பர் 24 இதை நோட் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல ஒரு வாரம் வீடியோஸ் இதை பத்த வீடியோஸ் வந்து எல்லாரும் வந்து அப்படியே பார்ட் 1 அப்படின்னு ஸோ அது வந்து கொஸ்டின் லைக் வந்து டச் பண்ணினா அது ஸோ இது அந்த வீட்டில் இருக்கிற சென்சார் நல்லா சரியா புரிஞ்சுருக்கா நெக்ஸ்ட் பேசுவோம் இப்போ x bar x plus for இந்த பேக் பண்ணும்போது x minus 6 into x minus 2 வரும் 6 இதெல்லாம் எழுத்தாரு each of the following element of the stable is two or parts x belongs to a and a that x belongs to a belongs to b the x belongs to b that x is a element அதே போல ஏங்கிறது பி வெக்டர் அப்ப x பிளாஸ் பி அப்படின்னா அது வந்து நமக்கு ட்ரூ தான் சொல்லுங்க ஒரே நிமிஷம் லைன் இருக்கு நான் கோட் சொல்றதுனா ரெடி ப்ராசஸ் பண்ணிருக்கீங்களா ஓடிபி இது பண்ணிட்டீங்களா இருக்கு வரீங்களா ஒரே நிமிஷம் யாருக்கா டவுட் இருந்தா சம் டவுட் இருந்தா சொல்லி தரேன்
சிக்ஸ்த்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனா? Question number 6. A equal to 1, 2. B equal to 1, 2, 3, 4. C equal to 5, 6. D equal to 5, 6, 7, 8. So, என்ன டவுட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனா? சோ ஃபர்ஸ்ட் வந்து A அப்படியே எழுதிடுறோம். A வேல்யூ அது அப்படியே எடுத்துக்கணும். அடுத்து என்ன கேட்டுக்கிறாங்க? B இன்டர்செக்ஷன் C. B இன்டர்செக்ஷன் C அப்படின்னா B க்கு C க்கு என்ன நம்பர் இருக்குது? எம்டி செட். இது நம்பருமே இல்லை. சோ அப்ப நமக்கு A cross B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு அதுவுமே நமக்கு எம்டி செட் தான் வரும். இந்த எலிமெண்ட்ஸ் ஒண்ணுமே இல்லைன்னா எம்டி செட் தான் வரும். சரியா? சோ இப்போ அடுத்தது வந்து என்ன கேட்கிறாங்க? A cross B. இது என்ன ஒரு டவுட் தெரியுது. இதுவும் நல் செட் தான் வரும். இதுக்கப்புறம் சால்வ் பண்ணுவியா? ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சுட்டு நீங்க ட்ரை பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் வரும். செகண்ட் சப்டிவிஷன் என்ன டவுட்? அது A cross D இஸ் சப்செட் ஆஃப், அதாவது இப்ப A cross D க்கு ஒரு சில எலிமெண்ட்ஸ் வந்துரும், B cross D க்கு ஒரு எலிமெண்ட்ஸ் வந்துரும். சோ அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு B cross D இருக்கிறதெல்லாம் A cross D ல இருக்குதான்னு பாருங்க. இப்போ B cross D நிறைய வந்திருக்கு. பட் A cross D is subset of. So A cross D வந்து B cross 1, 5 B cross D இருக்குதா? A cross D ல வந்து 1, 5, 1, 6, 1, 7 அது எல்லாமே B cross D ல இருக்குதான்னு பாரு. எல்லா எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா லாஸ்ட்ல A cross D is subset of B cross D. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அந்த இது போட்டுருவாங்க. அப் டு 8 வரைக்கும் சால்வ் பண்ணுங்கப்பா. அதுக்கு அடுத்து நான் போர்டு எடுத்துறேன்.
எத்தனை பேரு A plus B 1,5 ஏமா அடுத்த கிளாஸ்ல எடுத்து தருவாங்க பாருங்க இது ஒரு கிளாஸ்ல தனியா ஒரு 7th தெரியுங்களா நமக்கு 7th சம் நான் போர்டு எடுத்து தரேன்பா 7th சம் கொஸ்டின் மட்டும் எழுதுங்க நான் போர்டு எடுத்துறேன் 6th மட்டும் முடிங்கப்பா போல் 7th ஒன் நான் போர்டு எடுத்து தரேன்பா முடிச்சிட்டீங்களா 6th வரைக்கும் இருக்குமா சப்ஜெக்ட் கொஸ்டின் எடுத்து போயிருங்க என்னமா இது 6th வரைக்கும் முடிச்சிட்டீங்களாப்பா 7th போலாமா தம்பி அடுத்து 7th போலாமா அனிருத் என்னாச்சுப்பா முடிஞ்சுதா அடுத்து 7th ஒன் பாருங்க இதெல்லாம் ஒரு பேசிக் லெவல் சம் தான் சரியா
if A cross B equal to P comma Q, P comma R, M comma Q, M comma R, find A and B. So அப்ப A equal to நமக்கு என்ன வரும்னா first வர லெட்டர் P. ஒரு தடவை எழுதுங்க, அடுத்தது M. சோ இது மட்டும் தான் இருக்கு. B அப்படிங்கிற எலிமெண்ட்ஸ் வந்து செகண்டா வர வேல்யூ, செகண்டா Q வருது, அதுக்கப்புறம் R வருது. சோ இதுதான் இதோடைய வேல்யூ AB. சரியா? டைரக்டா எழுதிடல, ஸ்டெப் எல்லாம் மஸ்ட் கிடையாது. அதே மாதிரி 8th ஸ்டெப் எழுதி 8 இதே மாதிரி எழுதிருங்க. 8th வந்து A வேல்யூ வந்து A மட்டும் தான் வரும் 8th ஒன்னுக்கு, ஏன்னா அது ஒரே ஒரு எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அடுத்து B வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு A கமா B, சாரி, Bக்கு வந்து நம்மளுக்கு என்ன வருது X கமா Y. சரியா? क्वेश्चन எழுதி ஆன்சர் எழுதுங்க, அதை முடிச்சுட்டு 9th எழுதுங்க, போர்டு எடுக்காருங்க. நீங்க அதை சொல்லலாமா? அடுத்து क्वेश्चन நம்பர் 9. if P equal to 1 comma 2 from the set அப்படின்னு சொல்லி P comma P cross P கேட்டுக்கிறாங்க. P equal to 1 comma 2. சரி, சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா P cross P, ஒரே நேரத்துல ஒரு 3 வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியாது. P cross P அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னன்னா again ஒரு 1 comma 2. சோ அப்ப என்ன வரும்னா 1 comma 1, 1 comma 2, 2 comma 1, 2 comma 2. சரியா? சோ இந்த வேல்யூ இதுக்கு அடுத்து என்ன பண்றோம்னா P cross P equal to, சோ again அப்படிங்கும்போது என்னன்னா இந்த இடத்துல இன்னொரு 1 comma 2 வரும். சோ அப்ப நம்மளுக்கு என்ன வரும்னா 1 comma 1 comma 1, 1 comma 1 comma 2, 1 comma 2 comma 1, 1 comma 2 comma 2, அடுத்து 2 comma 1 comma 1, 2 comma 1 comma 2 comma 1 comma 1, 2 comma 1 comma 2, அடுத்து 2 comma 2 comma 1, 2 comma 2 comma 2. சரியா? இத முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா क्वेश्चन நம்பர் 10 எழுதுங்கப்பா. டவுட்டாமா? அதாவது இப்ப இதை வச்சு நீங்க ஃபார்ம் பண்ண முடியாது, ரெண்டு எழுதிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதை வச்சு நம்ம இதை ஃபார்ம் பண்ண, இது கூட இது கொஞ்சம் எழுதிட்டோம்னா இதை வச்சு ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல. 1 comma 1 comma 1 எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கா நான் எழுதிட்டேன். டைரக்டா தெரிஞ்சு எழுதிக்கலாம், பட் மிஸ்டேக் ஒரு மைண்ட் கால்குலேஷன் போட்டீங்க.
இந்த கேப் நீங்க அழைச்சு விடலாமா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 கேப் பண்ணுங்கப்பா. கவனிங்க. Question number 10. If set A has 3 elements, so n of A equal to 3. Set B வந்து 3, 4, 5. So அப்ப n of B வந்து நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா அதுவும் 3. So n of find the number of elements of A cross B. So n of A cross B equal to 3 into 3 equal to 9. So இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 elements 2 வரதுனால 2 2s are 4 elements வருது. அந்த மாதிரி 3 3s are 9 elements வரும். இது முடிஞ்சா 11th one கையோட நீங்க முடிச்சிருங்கப்பா. அதுக்கப்புறம் 12th one எழுதுங்க. போல் எடுத்து தரேன். ஓகே. நாளைக்கு மார்னிங் கிளாஸ் கிடையாதுப்பா. சொல்லணும் உங்கள்கிட்ட சொல்லுங்க. நான் குரூப்ல போட்டு நாளைக்கு மார்னிங் வந்து அடுத்து நாளைக்கு சாயங்காலம் கிடையாது. வீட்டுக்கு உட்காந்து ஐபிஎல் மேட்ச் பாருங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்ப லாஸ்ட் லீக் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆஃப் இருக்காங்க. கேமரா பார்த்து யார் வீட்டுல வெயிட் பண்றாங்க. கீழே வெயிட் பண்ணாங்க. கிளம்புடா என்ன கொஞ்ச நேரம் பாத்துட்டு போறவங்க இப்ப கிளம்புறீங்களா? எப்படி டெஸ்ட் எழுதுற? இங்க வந்து டெஸ்ட் எழுதுப்பா. இப்ப 11th முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து 12th எழுதுங்கப்பா. முடிச்சா 12th one. If A and B are two sets such that n of A 3, n of B வந்து 2. If x, 1, y, 2, z, 1 or A cross B, find A and B அப்படின்னு எடுக்கிறாங்க. So அப்ப A வேல்யூ வந்து அந்த ஃபர்ஸ்ட் வர எலிமெண்ட்ஸ் x, y, z. இதே வந்து B அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 1, 2. So n of A 3, n of B 2 elements.
இது முடிஞ்சா அடுத்த கொஸ்டின் நம்பர் 13. நம்மளுக்கு n of a 3 எலிமெண்ட்ஸ், n of b 2 எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. a cross b கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு a and b கேட்கறாங்க. அப்போ x y b z a வேல்யூ. செகண்டா வரது 1 2 a. இதுமா அத ஒரு தடவை எடுக்க முடியும், ரெடியா எடுக்க முடியாது. x2 வர ஃபர்ஸ்ட் வர எலிமெண்ட்ஸ் எல்லாமே a உடைய இதுப்பா. a cross b ன்னு என்ன? a உடைய எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வருது. செகண்டா வரதெல்லாம் b உடைய எலிமெண்ட்ஸ். செகண்டா வரது 1 2 வருது. அந்த திருப்பி 1 வருது, அதை கன்சிடர் பண்ணுங்க. நம்ம அழைச்சு விடலாமா? இப்ப அடுத்தது கொஸ்டின் நம்பர் 13. கொஸ்டின் கேட்ச் பண்ணுங்கப்பா. கரீஸ் கொஸ்டின் எழுதிட்டியா? சரி, அடுத்து கொஸ்டின் நம்பர் 13. The Cartesian product of a into a has 9 elements. So n of a cross a equal to 9. Among which are found to be அதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா அதுல ஒரு சில -1, 0, அடுத்தது வந்து 0, 1. ஒரு 2 எலிமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்துருக்குது அப்படிங்கிறாங்க. மிடில்ல ஒரு 2 எலிமெண்ட்ஸ். சோ அதை வச்சு நம்மளுக்கு ஏங்கிற எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க. சோ n of a cross a equal to 9 அப்படின்னா n of a வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 எலிமெண்ட்ஸ் மட்டும் வரும். சரியா? சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிறது வந்து ஒரு 1, 2 வருது அப்படின்னா சோ a cross a போடும்போது n of a cross a னா இங்க 2 2s are 4 எலிமெண்ட்ஸ் வரும். சோ n of a cross a 4 எலிமெண்ட்ஸ்னா n of a வந்து நம்மளுக்கு எவ்வளவு வருதுன்னு கேட்டீங்கன்னா
இந்த 2 எலிமெண்ட்ஸ். ஸோ அது பேஸ் பண்ணி இது எழுதிக்கலாம். ஸோ அப்போ ஏங்கிற வேல்யூ என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா -1 0 1. ஸோ இது இருக்கிற வேல்யூவை எடுத்து எழுதிடும். ஸோ ஏங்கிறது நம்மளுக்கு n(a)3 இந்த வேல்யூ எல்லாம் வந்துருச்சு நம்மளுக்கு. சரியா? ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைண்ட் த செட் ஏ. இதான் வந்து செட் ஏ அண்ட் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஸோ அந்த ஏ கிராஸ் ஏவை நம்ம திருப்பி எழுதும்போது -1, 0, 1. ஸோ அப்போ நம்மளுக்கு ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஸோ -1, -1, -1, 0 ஆல்ரெடி வந்துருச்சு, அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். -1, 1, 0, -1, 0, 0, 0, 1 ஆல்ரெடி வந்துருச்சு, அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். 1, -1, 1, 0, 1, 1. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு இது போல ரிமைனிங் எலிமெண்ட்ஸ். சரியா? இதை முடிச்சோன்னா கொஸ்டின் நம்பர் 14 காட்டுங்கப்பா. இதை கரெக்ட் பண்ணுங்க. இதோடைய கண்டினியூஷன் நாளைக்கு டியூஷன் கிடையாதுப்பா, அடுத்து வெட்னஸ்டே பாத்துக்கலாம். சரியா? ஏமா டவுட்டாமா? என்ன டவுட்மா? இதாமா, அதாவது n(a cross a) வந்து n(a)3 இது புரிஞ்சுதா? சோ இது வந்து ஏங்கிற ஒரே ஒரு ஏங்கிற எலிமெண்ட்ஸ் தான் இதெல்லாம். ஒரே ஒரு ஏங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான். சோ அதை பேஸ் பண்ணி இந்த 3 டிஃபைன் நம்பர் எடுத்து அப்படியே எழுதிடும். -1, 0, 1 ஏங்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும் தான். இதே வந்து பி வர மாதிரி இருந்தீங்கன்னா அது வேற மாதிரி வரும். அப்ப ஏ கிராஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஏவா ரெண்டாவது பிஆ வரும். பட் இதுல வந்து ஏங்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும் தான். அதான் இதைத்தான் நீங்க எழுதிட்டு நம்ம கன்ஃபியூஸ் வராம இருக்காங்க. இது வந்து -1, 1, -1 எடுத்துட்டோம். -1, 0 அது இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. -1, 1 இந்த இடத்துல என்ன ஏதோ இது போட்டு நம்ம இதோட கன்டினியூஷன் வெட்னஸ்டே பாத்துக்கலாம்பா. இதாப்பா, அதாவது நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா n(a cross a) 9. அப்ப n(a)3 இங்க வந்து ஏங்கிற ஒரே ஒரு செட் மட்டும் தான் இருக்கு, வேற பிஓ சிஓ கிடையாது. சோ அப்ப நம்மளுக்கு இந்த ஒரு பெரிய குரூப்ல ஒரு ரெண்டு ஹிண்ட் போட்டு கொடுத்துக்கிறாங்க. இது பேஸ் பண்ணி -1, 0, 1 அப்ப ஏங்கிற செட்டை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் இது வந்து ரிமைனிங் செட் கேட்டுக்கிறாங்க. ரிமைனிங்னா திருப்பி இதை வச்சு ஏ கிராஸ் ஏ பண்ணும்போது -1, -1, -1, 0 ஆல்ரெடி கொஸ்டின்லயே இருக்கிறங்காட்டி அதை விட்டுட்டோம். இந்த ரெண்டு தவிர மற்ற எல்லாரும் எழுதிக்கலாம். எழுதலாம், ஆனா இந்த ரெண்டு செட் வரக்கூடாது நம்மளுக்கு. ஆமா ஆமா, ஏன்னா அவங்க என்ன எடுக்கிறாங்க, ஃபைண்ட் தி ரிமைனிங் செட். கொஸ்டின் என்ன கேட்கறாங்களோ அது தகுந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். யாருக்குமே இந்த கெமிஸ்ட்ரி கிளாஸ் பத்தி ஆன்லைன் வராது. ஏன்னா யாருமே நாங்கள் தனியாக ரீசார்ஜ் எல்லாம் பண்ணணும், நிறைய செலவு ஆஃப்லைன் மட்டும்தான். சரியா? ஆன்லைனுக்கு ஆன்லைன் தம்பி 24,000 பெரிய ஆஃப்லைன் அப்படின்னா ஆன்லைனா ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா வரும். 26 பாப்பா நீங்க கிளம்பலாமா தம்பி? எல்லாம் கிளம்பலாமா? அவ்வளவுதான், டைம் வச்சுக்கலாம். Sir, thank you, sir. Okay.
மழை வெயில் நோக்கினா இருக்குதுங்க. நம்ம இது இருக்கிற ஏப்ரல் கொஞ்சம் கம்ப்ளீட் கொடுப்பாங்க. சரி, இதெல்லாம் எப்படியோ நீ ஃபுல் மார்க் வாங்கிருப்பா. அதுல எம்சிக்கு கொடுத்துருப்பா. அது எல்லாமே முடிச்சுது. சரியா? இந்த 11 ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்